வணக்கம் நண்பா. பிஸ்மி அவர்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களை பற்றியும், மற்றும் விஜய் சார் அவர்களை பற்றியும் ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்காரு. பட் இந்த வீடியோ ஷேர் ஆகிட்டுருக்கு. அதாவது ரஜினி சார் அவரோட சந்திப்பை தவிர்த்திருக்காரு விஜய் சார் அப்படிங்கிற மாரி இந்த வீடியோ சொல்லியிருக்காருங்க. ரஜினி சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவா பக்கத்துல அருகில் யாராவது இருந்தாங்கன்னா உடனே போய் சந்திப்பாரு. அது அவருடைய வாடிக்கையாளர் வழக்கமா வச்சிருப்பாரு ரஜினி சார். அவருடைய அந்த இயல்பு அதுதான். ஓகேவா? உதாரணத்துக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. பகவதி திரைப்படம் அண்ட் பாபா திரைப்படம். 2 திரைப்பட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா பக்கத்துல நடக்கும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அவர்கள், விஜய் சார் அவர்கள் சந்திச்ச ஒரு ஃபோட்டோ ஒண்ணு இருக்கும். நீங்க பாருங்க இந்த ஃபோட்டோ. அந்த சந்திப்பு அப்போ எடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2001 அந்த டைம்ல எடுக்கப்பட்ட அந்த புகைப்படம். ஓகேவா? பிஸ்மி கிட்ட ஆங்கர் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அதாவது ரஜினி சார் அண்ட் விஜய் சார் சந்திப்பு நடைபெற இருந்தது. ஆனா அந்த சந்திப்பு நடக்கல. விஜய் சார் தவிர்த்திருக்காரு அப்படிங்கிற மாரி கேட்கறதுக்கு, ஆமா அப்படிங்கிற மாரி பிஸ்மி அவர்கள் சொல்லியிருக்காருங்க. அதாவது ஒரு அந்த செட்ல பார்த்தீங்கன்னா நடக்க இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஷூட்டிங் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் விஜய் சார் அவருடைய ஷூட்டிங் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா 2 பேரும் சந்திக்க வேண்டாம் அப்படிங்கிற மாரி அந்த ஷூட்டிங் பிளேஸை விஜய் சார் மாத்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இத பார்த்தீங்கன்னா பிஸ்மி அவர்களே சொல்லியிருக்காருங்க. ஆனா ரஜினி சார பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இத பண்ண மாட்டாரு. அவர் எப்பேர்ப்பட்டவர்னா, அதையும் பிஸ்மி அவர்களே சொல்லியிருக்காரு. இப்போ பிரசாத் ஸ்டுடியோல ரஜினி சார் அவருடைய வேட்டையன் திரைப்படத்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டுடியோல பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 கமலஹாசன் அவருடைய படம் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி சாரை கமல் சாரை சந்திக்கணும் அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காரு. ஆனா கமல் சார் பார்த்தீங்கன்னா நான் ரஜினி சார சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சந்திச்சாங்க. அந்த புகைப்படம் அந்த டைம்ல சரியான வைரல் ஆச்சு. நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கலாம் அந்த புகைப்படம் தான். ஸோ இதுதான் அவங்களோட நட்பு அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ரஜினி சார் ஆனா எதார்த்தமானவர், இயல்பானவர் அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லியிருக்காருங்க பிஸ்மி அவர்கள். ஸோ சந்திப்பு நடக்கல. ரஜினி சாரும் அண்ட் விஜய் சாரும் கடைசியா சந்திச்சது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு நடந்திருக்கும். அந்த ஃபங்ஷன்ல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் மாஸ் என்ட்ரி குடுத்திருப்பாரு. ஓகேங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆக்டர் இருந்திருப்பாங்க. தனுஷ் அவர்கள், சிவகார்த்திகேயன் அவர்கள், விஜய் சார் அவர்கள் எல்லாருமே இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல எடுக்கப்பட்ட ஒரு சந்திப்பு தான் கடைசி சந்திப்புன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க பெருசா சந்திக்கல. ஓகேவா? அதுக்கப்புறம் எந்த ஒரு புகைப்படமும் வெளியாகல. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.